நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் எங்களுக்கு தனிநபர் தொழில் தொடங்க வேண்டும், ஆட்டோ வாங்க வேண்டும், ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் தொடங்கணும், பாரத பிரதமர் மோடி அவர்கள் உதவி செய்வார்களா என்று கேட்கிறார்கள். பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேசிய சிறுபான்மையினர் நிதி மற்றும் வளர்ச்சிக் கழகம் வாயிலாக தனிநபர் தொழில் தொடங்குவதற்காக கடனுதவி அளிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பார்சி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், சீக்கியர்கள் என சிறுபான்மையினர் சமுதாய மக்கள் அனைவருக்கும் தேசிய சிறுபான்மையினர் நிதி மற்றும் வளர்ச்சிக் கழகம் வாயிலாக தனிநபர் தொழில் தொடங்குவதற்காக கடனுதவி அளிக்கிறார்கள். இந்த கடனுதவியை பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் 18 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு தான் கடனுதவி வழங்கப்படும். நீங்கள் இந்த கடனுதவியை பெற்றுக்கொண்டு புதிதாக தொழில் தொடங்கலாம் அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலையும் விரிவுபடுத்தலாம். இந்த கடனுதவி மாவட்ட, மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இந்த தனிநபர் திட்டம் நம்முடைய குடும்ப வருமானத்தை அடிப்படையாக கொண்டு 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஆண்டிற்கு 80,000 ரூபாய்க்கும் கீழே குடும்ப வருமானம் இருப்பவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் தொழில் தொடங்குவதற்காக வழங்கப்படுகிறது. அதே போல் ஆண்டிற்கு 1,20,000 ரூபாய் வரை குடும்ப வருமானம் இருப்பவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. 90% பணம் தேசிய சிறுபான்மையினர் நிதி மற்றும் வளர்ச்சிக் கழகம் வாயிலாக வழங்கப்படுகிறது. இந்த கடன் தொகையை பெற்றுக் கொள்வதற்கான தகுதி என்னவென்றால், நீங்கள் சிறுபான்மையினர் சமுதாய மக்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நீங்கள் செல்லக்கூடிய ஆலயங்களில் போதகரை அணுகி அவரிடத்தில் நீங்கள் சிறுபான்மையினர் என்று சான்றிதழ் வாங்க வேண்டும். உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், ஆதார் எண், வருமான சான்றிதழ் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுடைய திட்ட அறிக்கை, அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, கூட்டுறவு வங்கியில உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னா அந்த கூட்டுறவு வங்கியின் வாயிலாக இந்த கடனை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகி, இதே போல ஒரு ஃபார்ம் இருக்கு, அவங்க கிட்ட இந்த ஃபார்ம் இருக்கு, இந்த ஃபார்ம் வாங்குங்க. இந்த ஃபார்ம் வாங்கி இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும். அவர்கள் அங்கிருந்து கூட்டுறவு வங்கிக்கு இந்த ஃபார்மை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு கடனுதவி கிடைக்க வழிவகை செய்வார்கள்.